உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எடப்பாடி அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலுமே தோல்வியை சந்திக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருத்தம், மன வருத்தம் இருக்குது. சோ இது இனி வரும் தேர்தலை எடப்பாடி அவர்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஒரு பின்னடைவிலிருந்து நாங்க மீண்டு வந்திருக்கோம். 2026 இதே விஷயம் கண்டினியூ ஆச்சுன்னா மறுபடியும் திமுக தானே ஜெயிக்கும். அதிமுக ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்குமா? நீங்க சொன்னது போலவே திமுக தன்னுடைய சொந்த பலத்தால வெற்றி பெறல, அது கூட்டணி பலத்தால தான் வெற்றி பெறுறதுன்றது சரியான தகவல். ஒரு கட்சி ஒரு தேர்தலில் சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தோல்வி அல்லது வெற்றி அதுதான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிலைன்னு எடுத்துக்க முடியாது. அதிகமான தொகையை உயர்த்தி ஆனாலும் மின்சாரத்தை தடையில்லாமல் தர முடியாத ஒரு நிலையில தான் இந்த அரசாங்கம் இருக்கு. அப்பவும் மின்சார வாரியத்தினுடைய கடனை உங்களால் அடைக்க முடியல. திமுக எங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த ரெண்டு கட்சியை தவிர வேற எந்த கட்சியோடும் கூட்டணி செய்யறதுல எங்களுக்கு எந்த தயக்கமோ தடையோ. சீமான் அதிமுக கூட்டணி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்ல, அரசியல்ல எது அண்ணாமலையை அதிமுக விமர்சிக்கிறது இல்லை, அண்ணாமலையை அவங்க கட்சியிலே விமர்சிக்கிறாங்க. ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்திருந்தா வெல்வதற்கு ஈஸி, திமுகவை வீழ்த்துறதுக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது. சசிகலா அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்க எல்லாம் இணைந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை தகர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. அதுக்கு நாம் அவங்களை இங்கே சேர்த்து இதை மறுபடியும் அதிமுக கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமாட வைக்கக்கூடாது. அதை இருந்து மீட்டு எடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியான தலைமையில். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு ஆவடி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலுமே தோல்வியை சந்திக்கிறதுனால தொண்டர்கள் மத்தியிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருத்தம், மன வருத்தம் இருக்குது. ஸோ இது இனி வரும் தேர்தலை எடப்பாடி அவர்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? ஸோ அங்கே இருக்கிற அதிமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனநிலை இப்போ என்னவாக இருக்குது சார்? இல்லை, மனநிலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மரணத்திற்கு பிறகு ஒரு பின்னடைவிலிருந்து நாங்கள் மீண்டு வந்திருக்கோம். என்ன சொல்ல போனால் இந்த கட்சியை தற்காத்திருக்கோன்னு கூட சொல்லலாம். இந்த கட்சிக்கு வந்த பிரச்சனைகள், பிளவுகள், பிணக்குகள் அதெல்லாம் இப்போ இந்த கட்சி ஒரு தனித்துவமான கட்சி. யாருக்கும் பயந்தோ அல்லது யாருக்கும் அடிபணிஞ்சோ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சரியான தலைமையில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் ஒரு உறுதியான தலைமை, உயர்வான தலைமை இன்னைக்கு இந்த கட்சியை காப்பாற்றிருக்கு, மீட்டிருக்கு. தொண்டர்கள் இந்த கட்சியை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தவர்கள் இன்றைக்கு மீட்டுவிட்ட காரணத்தால் இந்த கட்சி அடுத்து தேர்தலை சந்திப்பதற்குரிய, தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடிப்பதற்குரிய ஆயத்த பணிகளை முழுமையாக செய்வதற்குரிய தலைமை நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தொண்டர்கள் உற்சாகத்தோடு இருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி சமீபத்தில் நடந்த மீட்டிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே பேசப்பட்டுச்சு சார்? இல்லை, எங்கள் கட்சியில் இன்றைக்கு எந்த வகையான இந்த அடுத்து நாங்கள் பொதுவாகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரிலிருந்து அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாருமே சொன்னது எங்களுக்கு இந்த தேர்தலில் எந்த இலக்கும் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை அமைச்சிட்டு இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு அதை நோக்கி தான் போகுதுன்னு சொல்லி நாங்கள் முதலே தெளிவுபடுத்தியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலை எதிர்கொண்டோம். இன்னைக்கு இந்த தேர்தலில் கிடைச்ச பாடங்கள், இந்த தேர்தலை நாங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த தேர்தல் அணுகணுமோ அதை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முழுமையான வெற்றின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இரட்டை இலையை மறுபடியும் மீட்க முடியுமா, இரட்டை இலையை தனித்து போட்டியிட முடியுமான்ற கேள்வியெல்லாம் பல ஊடகங்களாலும் மற்ற அரசியல் எதிரிகளாலும் உருவாக்கப்பட்டது. அதையெல்லாம் நாங்கள் கடந்து 20% வாக்குகள் பெற்று இந்த கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியினுடைய அங்கீகாரத்தையும்
பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த கட்சி ஒரு பலமான கட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் நாங்கள் பெற்றிருக்கிறோன்ற உறுதி இருக்குது. அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிட்டதுனால தொண்டர்கள் எப்பவும் போல உற்சாகத்தோடு இருக்கிறோம். சார், இப்போ வந்து 2026 தான் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கும்போது ஒரு பலமான கூட்டணி வேணும் தானே? இப்போ திமுக அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கிட்ட வந்து குறைகள் இருந்தாலும் மக்களுக்கு அதிருப்தி இருந்தாலும் ஒரு பலமான கூட்டணி இருக்கிறதுனாலவே அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2026 இதே விஷயம் கண்டினியூ ஆச்சுன்னா மறுபடியும் திமுக தானே ஜெயிக்கும்? அதிமுக ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்குமா? இல்லை, நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சொன்னது போலவே திமுக தன்னுடைய சொந்த பலத்தால் வெற்றி பெறலை, அது கூட்டணி பலத்தால் தான் வெற்றி பெறுறதுன்றது சரியான தகவல். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணியால் தான் வெற்றி பெறணுன்ற நிலை இல்லை. அதிமுக அதை சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தரித்து நின்று போட்டியிட்டு எங்களுடைய பலத்தை காட்டியிருக்கோம். ஆனால் இன்றைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்த போது அது சாத்தியமாக இருந்தது, இப்பவும் அது சாத்தியம் நம்புறீங்களா? நான் அதை வந்து குறைச்சி மதிப்பிடலை. புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தலைமை வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலம். அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காரணம். எங்கள் கட்சி மேலே இருந்த பொதுமக்களுக்கு நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் அதுதான் உண்மை. ஆனால் அதே நேரம் புரட்சித் தலைவி அம்மா காலத்துலேயும் நாங்கள் தோற்றுருக்கோம், இதை விட மோசமாலாம் தோற்றுருக்கோம். அதனால் வெற்றி தோல்வியை வச்சு ஒரு தேர்தலில் கிடைக்கிற வெற்றி தோல்வியை வச்சு ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்லிட முடியாது. திமுக அது தொடர்ந்து எத்தனை தோல்விகளை சந்தித்து எவ்வளோ பலகீனமான நிலையிலெல்லாம் இருந்திருக்காங்கன்றது தெரியும் உங்களுக்கு. அதனால் சட்டமன்றத்தில் கூட ஒருத்தர் 2 பேரோட தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே திமுக இருந்தது. அதே மாதிரி அதிமுகவும் தோல்விகளை சந்திச்சுன்னா அரசியலில் அது வந்து ஒரு கட்சி ஒரு தேர்தலில் சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தோல்வியோ அல்லது வெற்றி அதுதான் அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிலைன்னு எடுத்துக்க முடியாது. அதுபோல் நாங்கள் கடந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்கன்னா கூட நாங்கள் ஒரு இடைவெளி ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் எங்கள் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். திமுக ஒன்றும் மிருக பலத்தோடு வெற்றி பெறலை. இத்தனை கூட்டணி அமைச்சோம், அவங்க வந்து ஒரு 3% இடைவெளியில் தான் ஜெயித்தாங்க. இப்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பலமாக இருந்ததுன்றது உண்மை. ஆனால் அந்த பலம் இருந்தது திமுக மேலே இருக்கிற நம்பிக்கையினால் ஏற்பட்ட பலம் இல்லை. மத்தியில் நரேந்திர மோடி ஆட்சிக்கு எதிராக இவங்க INDA கூட்டணின்னு தான் அவங்கள வீழ்த்த முடியுன்ற எண்ணம் இருந்ததுனால அதுதான் அவங்க கூட்டணிக்கே வந்து ஒரு உறுதித்தன்மையை மட்டும் இல்லை, அந்த கூட்டணிக்கு வந்து இந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா நாங்கள் வந்து நரேந்திர மோடியை எதிர்த்து அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்போம்னு சொல்ல நாங்கள் அதுக்கு இணையாக எந்த வாக்குறுதியும் வைக்க முடியல. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போட்டிடுவோம், தமிழ்நாட்டுக்காக போராடுவோம்னு சொன்னமே ஒழிய நாங்கள் வந்து நரேந்திர மோடியை வீழ்த்துவோம்னு சொல்லியோ அல்லது INDA கூட்டணியை வீழ்த்துவோம்னு சொல்லியோ நாங்கள் தேர்தல் களம் வரல. ஏன்னா அது நாடாளுமன்ற தேர்தல். அதனால் நாடாளுமன்ற தேர்தல் எந்த நோக்கத்துக்காக அந்த தேர்தல் நடந்ததோ அந்த நோக்கத்தை ஒட்டி நாங்கள் எந்த நிலைப்பாடை எடுக்கலை. நாங்கள் தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது ஒழிய நாங்கள் இந்த தேர்தலுக்கு தேவையான அந்த இந்த தேர்தலில் என்ன முடிவு வரணுன்றதை நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியாக சொல்ல முடியல. அதனால் அவங்க வந்து நரேந்திர மோடியை நாங்கள் தான் வீழ்த்த போகிறோம், அவங்களுடைய ஆட்சி 3வது முறை வராமல் தடுத்து நாங்கள் INDA கூட்டணி அமைக்க போகிறோம்னு சொல்லி இது திமுக கூட்டணி எடுத்த முடிவு அவங்களுடைய வெற்றிக்கு காரணமே ஒழிய அதிகமான வாக்குகள் 20% அதிமுக கிடைச்சாலும் மற்ற வாக்குகள் வந்து முழுமையாக திமுக கூட்டணிக்கு கிடைச்ச வாக்குகள்ன்றதை விட நரேந்திர மோடிக்கு எதிரான வாக்குகள் இவங்களுக்கு போட்டால் தான் அவங்க மாற்று ஒரு அரசு அமைக்க முடியுன்ற நிலையில் ஒரு பொதுவானவங்க கிடைச்ச வாக்கு. அதனால் அந்த வாக்கு வந்து எப்பவுமே சட்டமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாடும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய தொடர் வழக்கம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1980 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸோட திமுக கூட்டணி பெற்று வெற்றி பெற்றாங்க. அதிமுக 2 இடம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தது தொடர்ந்து வெற்றிகளாக பெற்றுக்கிட்டு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே 2 இடத்துல தான் வெற்றி பெற்றோம், கோபிச்செட்டிப்பாளையத்திலும் சிவகாசிலையும்.
அப்போது இது இது அதிமுக பார்லிமெண்ட்டில் தோற்ற உடனே இவங்க இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு 6 மாதத்தில் தேர்தல் வந்தது. அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி சந்தித்த கட்சி 6 மாதத்தில் மீண்டு வந்திருக்கு. அதனால நாடாளுமன்றத்துக்கு ஒரு முடிவு, சட்டமன்றத்துக்கு ஒரு முடிவு தான் எப்பவும் இருக்கும். அந்த வகையில் இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்யணும், தமிழ்நாட்டில் இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு 2 மாதம் நடத்தின ஆட்சியும் மக்கள் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி இந்த 3.25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் பாதிக்கப்படுறது நேரடியாக மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள் மக்களை உணர வச்சிருக்கு. அதனால் அது ஒன்றே எங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரும். என்ன எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஒவ்வொரு நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சுருக்கு. மக்களுக்கு எந்தவித அச்சம் இல்லாமல், மக்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சட்டம் ஒழுங்குறது எல்லாம் சீராக இருந்தது. இன்றைக்கி சாதாரணமாக மின்சாரத்தை கூட இவங்களால் தர முடியல. மின்சார கட்டணத்தை 3 முறை 4 முறை உயர்த்தியாச்சு. அதுவும் மிக அதிகமான தொகையை உயர்த்தி, ஆனாலும் மின்சாரத்தை வந்து தடையில்லாமல் தர முடியாத ஒரு நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அப்பவும் மின்சார வாரியத்தினுடைய கடனை இவங்களால் அடைக்க முடியல. ஆனால் மின்சார கட்டணத்தை உயர்த்தாமையே அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மாவும் சரி, அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் செஞ்சு சரி ஒரு நல்ல நிர்வாகத்தின் வழியாக மின்கட்டணத்தை உயர்த்தாமல் ஆட்சி நடத்தினாங்க. இதையெல்லாம் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. அதனால் நிச்சயமாக எந்த நிலையிலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வந்து முழுமையான வெற்றியை பெறும். 2வது, நீங்கள் சொன்னது போல் கூட்டணி, திமுக கூட்டணி வந்து இன்னைக்கு பலமாக இருக்கிறதா ஒரு தோற்றம் இருக்கிறது ஒழிய, இந்த சட்டமன்ற தேர்தலில் வர சொல்ல அவங்க அந்த கூட்டணி வந்து இதே நிலையில் தொடரணுன்றது வந்து அரசியல் தெரியாதவங்க போடுற கணக்கு. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய வளர்ச்சியோ அல்லது அவங்களுடைய தேவையோ பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அப்படி எடுக்க சொல்ல அவங்கள திருப்திப்படுத்துகின்ற நிலையில் திமுக இருக்க முடியாது. பொருளாதார ரீதியாக வேணால் அவங்க திருப்திப்படுத்தலாமே தவிர, ஆனால் சட்டமன்ற தேர்தல் வர சொல்ல அவங்களுடைய கட்சிகள் எடுக்கின்ற முடிவுகள் வேறு மாதிரியாக இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இன்றைக்கி திமுக எங்களுடைய எதிரி, பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த 2 கட்சியை தவிர வேறு எந்த கட்சியோடும் கூட்டணி செய்கிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமோ தடையோ பாதிப்போ இல்லை. அதனால நாங்கள் எந்த கட்சியோட என்ன கூட்டணி சேருவோம், அவங்களும் வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக ஒரு சரியான கூட்டணி அமைப்போம். அதுக்குரிய உறுதியோடும் மனநிலையோடும் பொதுச் செயலாளர் அதுக்குரிய தேவையான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காரு. சார், அதே மாதிரி இனி வரும் காலங்களில் அதிமுக அந்த தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பாஜக அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை, காங்கிரஸா இருக்கட்டும், காங்கிரஸ் திமுகல இருந்து அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது தேசிய கட்சிகள் சொல்றது வந்து, தேசிய கட்சிகள் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வர சொல்ல தேசிய கட்சிகள் தான் வந்து இந்தியாவை ஆள முடியும். தேசிய கட்சிகள் துணை இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. அதனால தேசிய கட்சிகளோடு நாங்கள் கூட்டு வைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு காரணம், தமிழ்நாட்டுக்குரிய பிரச்சனைகளில் வந்து எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய தேவையை அவங்க உணர்றதில்லை. இப்போது சாதாரணமாக எடுத்தீங்கன்னா இன்னைக்கு கூட தமிழ்நாட்டு சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பாதிப்பு உருவாக்குன்ற நிலை தான் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து இன்னைக்கு பாலாற்றில் அணை கட்டுறாங்க, கர்நாடகா வந்து மேகதாதுல அணை கட்டி தடுக்கணுன்றாங்க, கேரளாவில் வந்து முல்லை பெரியாறு அணையை இடிச்சிட்டு பக்கத்தில் வேறு அணை கட்டணுன்றாங்க. இப்படி நமக்கு தமிழ்நாட்டுக்கு நீர் தர மாநிலங்கள்லாம் அவங்களுடைய மாநிலத்தில் இருக்கின்ற நீரை தடைப்படுத்தி அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து வறண்ட பாலைவனமாக மாற்றுறதுக்குரிய முயற்சிகள் அவங்க ஈடுபட சொல்ல, அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்குது. இப்போ அவங்க வந்து அந்த மாநிலம் சார்ந்து அவங்க சிந்திக்க சொல்ல, இப்போ ஒரு மாநில கட்சியாக வந்து அதிமுக தமிழ்நாட்டில் மட்டுமே தேவையானவைகளை செய்கின்ற நிலையில் இருக்கிறதுனால, நாங்கள் வந்து அவங்களோட கூட்டணி வைக்கிறதுனால அவங்க செய்கிறதுக்கெல்லாம் நம்ம கூட்டணி தர்மம்னு சொல்லி அது ஆதரிக்க வேண்டிய நிலை வருது. அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவோ இல்லை
பிரச்சனையை வர சொல்ல அவங்க எடுக்கிற முடிவு அந்த கூட்டணி முடிவாக மாறுறதுனால அதை எடுத்து வாக்களிக்க வேண்டிய நிலை கூட சில நேரங்களில் வந்துடுது. அப்படி வர சொல்ல அது தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருக்குது. அதனால் இனி அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. நம்ம வெற்றி பெறுறோம், அவங்க பிரச்சனைகள் அடிப்படையில் ஆதரிக்கிறது எதிர்க்கிறது நம்ம சுதந்திரமாக முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதுனால வருது. அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த முடிவு எடுத்தோம். சார், அதே மாதிரி சீமான் அதிமுக கூட்டணி இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லை, அரசியலில் எது நடக்கும் நடக்காதுன்றதை அந்தந்த சூழல் தான் கணிக்கும். அதனால் அப்படி ஒரு முடிவு வருமா வராதான்றது சொல்ல முடியாது. வரவும் வரலாம், வராமையும் போகலாம். அது தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் யாரோடையும் அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இல்லை, எதிரிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அரசியலுக்கு 100 விழுக்காடு பொருந்தும். அதனால் நாங்கள் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதிமுக ஆட்சி தான் நடக்கும், கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக ஆட்சி. இதுக்கு யார் ஒத்துழைப்பு தந்தாலோ ஆதரவு தந்தாலோ வாக்களித்தாலோ நாங்கள் அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் துறவு மேற்கொள்ளலை. அதனால் யார் ஆதரித்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். யார் கூட்டணிக்கு வந்தாலும் திமுக பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். அதனால் அந்த வகையில் சீமான் ஒன்றும் எங்களுக்கு எதிரி இல்லை. அரசியல் ரீதியான அவர் போட்டியாளரை தவிர மற்றபடி அவரோட நாங்கள் சேர்றதுலையோ இல்லை அவர் எங்களோட சேர்றதுலையோ எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சார், இதற்கு முன்னாடி அந்த அரசியல் ரீதியாக ஒரு போட்டி, ஒரு விமர்சனம், கடுமையான விமர்சனம் அப்படின்னு வந்தாலே அதிமுக திமுக இந்த 2 தலைமைக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வாக்குவாதமாக இருக்கட்டும், ஒரு ஹெல்தியான ஒரு வாக்குவாதமாகவும் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜக அண்ணாமலை அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாஷ் ஆகுது. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படின்னா அதிமுக பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அதில் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓட் தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவை பாஜக பின்னுக்கு தள்ளுவதற்கான வாய்ப்புகள் இனிவரும் காலங்களில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்போவே நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்க இப்போவே எங்களை பின்னுக்கு தள்ளிட்டாங்கன்றது சொல்கிறது எந்த வகையிலையும் இல்லை, பின்னுக்கு அந்த மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அதுதான், அவங்க பின்னுக்கு தள்ள முடியாது. பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு அதிமுக பலகீனமாக இல்லை. அவங்க பலமாக இருக்காங்களா இல்லையான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதிமுக பலகீனமாக இல்லை. அதை நாங்கள் அவங்க எத்தனை கட்சியோட கூட்டணி சேர்ந்தாங்க, எங்கள் கூட யார் இருந்தாங்கன்றது எல்லாம் தெரியும். வெறும் தேமுதிக வச்சுட்டு நாங்கள் 20% ஓட்டு தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கோம். அதனால் அது ஒப்பீட்டளவில் பார்த்திங்கன்னா கூட அவங்கள விட நாங்கள் கூடுதல் பலத்தோடு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்னது போல் நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கான தேர்தல். இந்தியாவை யார் ஆளணும், நரேந்திர மோடி மீண்டும் 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்திருக்கோம், மறுபடியும் ஆளணும்னு சொல்லி அவங்க ஹேட்ரிக் வெற்றியை பெறணும்னு சொல்லி அவங்க தான் தேர்தலை சந்தித்தாங்க. நாங்கள் எங்களுக்கான தேர்தல் இல்லை. ஆனால் 26 எங்களுக்கான தேர்தல். அதில் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் என்றது எங்களுடைய இலக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணப்படுறது சொல்ல அவங்க அவங்களுக்கான தேர்தலில் அவங்க இந்த வாக்குகள் வாங்கிறதுன்றது அவங்க 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு அவங்க கட்சியினுடைய வளர்ச்சி அதை சொல்லுமே, அவங்க கூட்டணியும் பலத்தை அதை காட்டுமே. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு என்ன பங்கு இருக்குது? சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணி அமைக்கக்கூட என்னுடைய யூகம், நான் என்னுடைய 72லிருந்து 52 ஆண்டுகள் இந்த அரசியலில் நான் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் சந்தித்து வந்திருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், அடுத்த தேர்தலில் அவங்க கூட்டணி கூட அமைக்க முடியாத ஒரு நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கூட்டணி அமைக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கட்சியினுடைய தமிழ்நாட்டின் நிலைமை இருக்குது. அதை அவங்க புரிஞ்சிக்காமல் அவங்க எடுத்த முடிவுகள் சில நீங்கள் விமர்சனம் சொல்கிறீங்க. இந்த விமர்சனம் பத்திரிகையில் செய்தி வர்றதுனால நாள்தோறும் கொலை செய்தி வர்றதுன்றதுக்காக தமிழ்நாடு முழுக்க கொலையை மட்டுமே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பத்திரிகை பார்த்தீங்கன்னா 10 கொலை இருக்குது. அப்போது அதிகமாக நடக்கிறது கொலை, அதனால் தமிழ்நாட்டில் கொலையே எப்பவும் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அண்ணாமலையினுடைய பேச்சு வருதுன்றதுனால அவருடைய பரபரப்பு அறிக்கை, நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, ஊடகவியலாளராக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் நடந்து போனான்னு சொன்னால் யாரும் செய்தியாக போட மாட்டாங்க.
ஒரு சட்டமன்ற ஒரு அமைச்சர் நடந்து போனாருன்னா செய்தி ஆக்கிடுவீங்க. அதனால் அதுதான் வந்து பத்திரிகை. அதுக்காக அவர் நடந்து போனாருன்றது வந்து சாதாரணமாக எல்லாரும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் நடந்து போகிறாங்க, அதை வந்து செய்தியாக்குறது இல்லை. ஒரு அமைச்சர் நடந்து போனார்னா அப்போ அமைச்சர் நடக்க மாட்டாருன்னு நீங்களா ஒரு கற்பனையில் அந்த செய்தியை ஆக்கி அதை போடுறாங்க. அதனால அது பரபரப்புக்காக வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அது விளம்பரமாக எடுத்துக்கலாமே ஒழிய அதுதான் மக்கள் ஆதரவை பெற்றுச்சு, அதுதான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதுபோல் அண்ணாமலையை அதிமுக விமர்சிக்கிறது இல்லை, அண்ணாமலையை வந்து அவங்க கட்சியிலே விமர்சிக்கிறாங்க. அதனால் அது பரபரப்புக்கு அவங்க பேச்சையை வச்சு மக்கள் ஒரு முடிவுக்கு வர்றதில்லை. அது வந்து ஒரு பொழுதுபோக்கு. இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்கள் போல இப்போ நியூஸ் சேனல்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை அதிகம் செய்தியாக்குறதுனால அந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய அதிமுக ஒரு அமைப்பு ரீதியான கட்சி. நாங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு களம் என்பது அதிமுக திமுக தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் போனீங்கன்னா கூட அதிமுக கிளை இருக்கும், கொடி இருக்கும், திமுகவுக்கும் அதே மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டை 2 பேருக்கு தான் இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்னதான் முயற்சி பண்ணாலும் இன்னும் பல இடங்களில் பூத்தில் உட்கார கூட ஆள் இல்லாத நிலைமை தான். அது வந்து அண்ணாமலை வளர்த்துட்டாருன்னு இவங்க சொல்லிக்கலாமே ஒழிய அண்ணாமலை வளர்ந்தாரா இல்லை பிஜேபி வளர்ந்ததான்றது பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால் அது அவங்க கட்சி முடிவு, அவங்க என்ன வேணா முடிவு எடுக்கட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பலமாக இருக்கோம். ஓகே சார், அடுத்து வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்திருந்தா வெல்வதற்கு ஈஸி, திமுகவை வந்து வீழ்த்துறதுக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது. சசிகலா அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து இணைந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் பிடிவாதத்தை தகர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது நீங்கள் ஒன்றுபட்டுன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் ஒன்றுபட்டு தானே இருந்தோம். அப்போ இதே பன்னீர்செல்வத்திலிருந்து எல்லாரும் ஒன்றா தானே இருந்தாங்க. இவங்க சசிகலா கூட நான் தேர்தலில் வந்து தலையிட மாட்டேன், அரசியலில் போக மாட்டேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்பயும் தோற்றோம். இனிமேற்பட்டு இவங்க வந்து என்ன வெற்றி பெற வைக்க போகிறாங்க? பன்னீர்செல்வம் அவர் சொந்த மாவட்ட தேனியிலேயே ஒரு தொகுதி அவர் கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் மட்டும் ஜெயிச்சார ஒழிய மற்றவங்க அந்த மாவட்டத்தில் அவர் மாவட்டத்திலேயே ஒருத்தர் ஜெயிக்க வைக்க முடியலையே. அவர் ஊரில் பெரிய உலகத்துலேயே அதிமுக தோற்று போச்சு. அதனால் இவங்க வந்து தான் இனிமேல் வந்து வெற்றி பெற வைக்கிறாங்கிறதெல்லாம் அதாவது அவங்க இன்றைக்கி நடுத்தருவில் இருக்கிறாங்க, கட்சி வேஷ்டி கட்ட முடியாமல் இருக்காங்க, அவங்க இந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க, இந்த கட்சியை சொல்லி யார்கிட்டையும் ஏமாற்ற முடியாமல் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து எப்படியாவது உள்ளே வந்துடலாமா இந்த அடையாளத்தை வந்து பெறுறதுக்கான முயற்சியை தவிர அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை. அதிமுகவை வந்து காப்பாற்றுகின்ற வலிமை பெற்ற தலைவர்கள் வெளியே இல்லை. அதிமுக தொண்டர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றுவாங்க. தொண்டர்கள் இங்கே உறுதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஒரு தோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்குரிய வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு என்ன காரணன்றதை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஏறத்தாழ ஆய்வு முடிஞ்ச 5ஆம் தேதியோடு ஆய்வு முடிய போகுது. எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதியும் பேசியிருக்கோம். கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் கருத்துக்களை மட்டும் பகிர்ந்து கொண்டிருக்கோம். யார் தவறு செஞ்சாங்க, என்ன வந்து நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் எதில் நம்ம கோட்டை விட்டோன்றதெல்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம். நான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிலர் அவருடைய கவனக்குறைவு கூட அந்த தோல்விக்கு காரணமாக இருந்திருக்கலாம். அந்த கவனக்குறைவுகள் வந்து சீர் செய்யப்பட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் அதுக்கு முன்னால் உள்ளாட்சி தேர்தலையும் சந்திக்கின்ற ஒரு நிலைக்கு அதிமுக வந்துருச்சு. நீங்கள் இதை வந்து அதிமுக இன்னைக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எவ்வளோ பலமாக இருக்குன்றத இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அறிவிப்புகளும் அறிக்கைகளும் வரும். கட்சி எப்படி செயல்பட போகுதுன்றதை தெளிவுபடுத்தி பொதுச் செயலாளர் அறிக்கைகள் வெளியிடுவார். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஆய்வு என்பது எவ்வளவு சரியானது என்பது தெரியும். அந்த ஆய்வு கூட்டத்தில் பேசினவங்களில் 99%
இந்த யாரையும் நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இனிய இந்த கட்சியில் இடம்பெறக்கூடாது, அவங்கள சேர்க்கக்கூடாது, அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்றது தான் தொண்டர்களுடைய எல்லா இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற இந்த கட்சியை வழி நடத்துகின்ற இந்த கட்சியை இந்த அம்மா புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றிய அத்தனை பேருடைய முடிவு இந்த ஒரு சில சுயநலவாதிகளால் இந்த கட்சி இன்னொரு கட்சியோடு கொண்டு போய் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், பன்னீர்செல்வம் போன்றவர்கள், தினகரன் போன்றவர்கள், சசிகலா போன்றவர்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட இந்த கட்சியை அடமானம் வச்சுட்டு அவங்களுடைய சுயலாபங்களை தயாரிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நாம் அவங்கள இங்கே சேர்த்து இதை மறுபடியும் அதிமுக கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வைக்கக்கூடாது. அதை மீட்டு எடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியான தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியை கூட இன்றைக்கி நம்ம கட்சியை அடிக்க நினைச்சாங்கன்றதுனால அந்த கட்சியை எதிர்த்து வெளியே வந்திருக்கோம். அந்த நிலையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் ஒரு சரியான தலைமை, உறுதியான தலைமை எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லாவித தாக்குதல்களையும், மிரட்டல்களையும், அச்சுறுத்தல்களையும் எல்லாத்தையும் மீறி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு சேராமல் இதை நின்னது போலவே சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக போட்டியிடும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொது எதிரி திமுகவை வீழ்த்துகின்ற வலிமை பெற்ற கட்சி அதிமுக. அதே மாதிரி எங்கள் கட்சியை அடிச்சிட்டு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பாரதிய ஜனதா ரெண்டு பேரையும் வீழ்த்துகின்ற ஒரு சக்தியாக இந்த 2026 தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அணிவகுப்போம். ஓகே சார். அடுத்து அதிமுகவின் இந்த ஆய்வு கூட்டங்களுக்கு அப்புறம் ஒரு மறுமலர்ச்சியான ஒரு அதிமுகவை மக்கள் தொண்டர்கள் எல்லாம் பார்க்க முடியுமா? இல்லை, நிச்சயமா. இப்போ அதாவது இந்த ஒரு வகையில் நீங்கள் சொல்றது உண்மை. இந்த ஆய்வு கூட்டங்களுக்கு முன்னால் ஒரு தொய்வு இருந்தது. தொய்வு இருந்ததுக்கு காரணம் இந்த ஊடகங்கள், எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து அதிமுக மிகப்பெரிய தோல்வி சந்திச்சு இனி எழுந்திருக்காதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரங்கள் பண்ணது. இதையெல்லாம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இந்த கட்சியை பிரிஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு, அவங்க வந்தால் தான் சரியாக, இவங்க போனால் தான் சரியாகும்னு சொல்லி ஒரு கற்பனையாக செய்திகள் பரப்பப்பட்டு அது சரியா தவறான்ற ஒரு சிலர் அதை முன் வச்சு அவங்க கருத்துக்கள் கூட வந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு மாதிரி தோன்றுச்சு. ஆனால் இந்த ஆய்வு கூட்டங்களின் வழியாக எல்லாரும் கருத்து பரிமாற்றங்கள் சரியாக நடந்து என்ன காரணம் அதை எப்படி எதிர்கொள்ளணுன்றதெல்லாம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த கட்சியை இன்னொரு கட்சியோடு அடமானம் வைக்கிற அல்லது இன்னொரு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இந்த கட்சியை பலகீனப்படுத்துகின்ற யாரையும் இங்கே உள்ள நுழைவிடக்கூடாது. ரெண்டாவது, பொதுக்குழுவால் வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது இந்த கட்சியில் இருந்து தானாக வெளியேறி போய் அரசியலிருந்தே வெளியேறி போன சசிகலா போன்றவர்கள் மறுபடியும் இங்கே இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற தேவையில்லை. அவங்க வர்றதுனால பிரச்சனைகளும் பிளவுகளும் உருவாகுமே தவிர இந்த கட்சி பலமாகாது, ஒற்றுமையாகாது. அதனால் இன்றைக்கு இங்கே ஒன்றுபட்ட கட்சி, இந்த கட்சியில் இருக்கின்ற கீழ்மட்டங்களில் இருக்கின்றவர்கள் ஒரு சிலர் ஒதுங்கி இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அரவணைச்சு இந்த கட்சியை வலிமை உள்ள அமைப்பாக மாற்றணும். அதனால் கிளைக்கட அளவில், நகர ஒன்றியங்கள் அளவில் இருக்கிற அந்த கட்சியிலிருந்து விலகி நிற்கின்றவர்கள் அல்லது ஈடுபாடு இல்லாமல் இருக்கவங்கெல்லாம் அரவணைச்சி ஒருங்கிணைச்சி இந்த கட்சியை பலப்படுத்தணுன்ற முடிவு எடுத்துனா அதை ஒட்டி பொதுச் செயலாளர் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அப்படி வெளியிட சொல்ல அதை நிர்வாகிகள் பின்பற்றி நடப்பாங்க. அப்படி நடக்க சொல்ல அதுக்கு போதுமான ஆலோசனைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் அவங்க செயல்பட ஆரம்பித்த உடனே இந்த கட்சி நிச்சயமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்னும் ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த கட்சி புத்துணர்வோடு முழு வேகத்தோடு இப்பவும் செயல்படுறது. ஆனால் இதை விட கூடுதல் பலத்தோடு செயல்படும். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்னு அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.